நான் எப்போதுமே என்னுடைய வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் முதல்ல என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கணும் அதுதான் அப்புறம் வந்தவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னுடைய கேள்விகள் வந்து நியாயமான கரெக்டான நடுநிலையான கேள்வியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு மருத்துவமனை வந்து எவ்வளவுதான் இருக்கட்டும், சம்பவம் நடந்திருக்கு, சம்பவம் நடந்த இடத்து பக்கத்திலே பெரிய பெரிய மருத்துவமனைகளா இருக்கு. அந்த மருத்துவமனைகளுக்கெல்லாம் இவர்களை அழைத்து செல்லாமல் ஏன் நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்றீர்கள், அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஏன் அழைத்து சென்றீர்கள்? இப்படி பல கேள்விகள், பல கோணங்கள் இருக்கு. அடுத்தல வந்து போஸ்ட்மார்டம் வந்து நள்ளிரவு அப்படி 1 மணிக்கு பண்ணாங்க, 1:30க்கு பண்ணாங்க, 2 மணிக்கு பண்ணாங்க. எத்தனை போஸ்ட்மார்டம் பண்ணாங்க, எந்தெந்த டாக்டர் வந்தாங்க, எல்லா டாக்டருக்கும் எந்தெந்த டாக்டர் போஸ்ட்மார்டம் பண்ணாரோ கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்க எப்படி பண்ணீங்க, எந்த மாதிரி பண்ணீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு துணைக்கு வச்சுட்டீங்க, என்னென்ன இதெல்லாம் பண்ணீங்க, உங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுங்க, உங்க ரிப்போர்ட் எந்த அடிப்படையில் நீங்க எடுக்கப்பட்டது, நீங்க போஸ்ட்மார்டம் பண்ணும்போது வீடியோ எடுத்தீங்களா, அப்படி பல கேள்விகளை சிபிஐ அடுக்கடுக்க வச்சு கேள்வி கணைய துடுக்க இருக்காங்க. இதையெல்லாம் வருகின்ற இந்த சூழலில் இந்த விசாரணைக்கு உட்படுகின்ற அத்தனை பேர்களும், அத்தனை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உண்மையைத்தான் சொல்ல முடியும். பொய் சொல்ல வாய்ப்பு மிக மிக